வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சமீபகால போர் கிட்டத்தட்ட இரு நாடுகளின் விமானப்படைகளுக்கும் இடையிலான பல பரீட்சை என்றே பார்க்கலாம். இரு நாடுகளின் விமானப்படைகள் தான் போரில் மிகவும் தீவிரமான பங்கை கொண்டிருந்தன. இந்திய விமானப்படையும் ரஃபால் விமானங்கள் மற்றும் Su-30 MKI விமானங்கள் பற்றி அதிகம் பேசப்பட்டன. பாகிஸ்தான் விமானப்படையின் சீன தயாரிப்பு J-10C பல் செயல்பாட்டு போர் விமானங்கள் மற்றும் அவற்றின் PL-15 வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் பற்றி அதிகம் பேசப்பட்டன. பாகிஸ்தான் தமது தாக்குதல்களில் 3 ரஃபால் விமானங்களை வீழ்த்தியதாக கூறியது. இந்தியா அதை உறுதி செய்யவில்லை. அந்த தாக்குதல்களுக்கு J-10C விமானங்களை பயன்படுத்தி PL-15 வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை ஏவியதாக கூறியது பாகிஸ்தானின் விமானப்படை. இரண்டுமே சீன தயாரிப்பு. இரண்டுமே இதற்கு முன் எந்த ஒரு வான்போரிலும் ஈடுபட்டதில்லை. J-10C போர் விமானங்கள் மற்றும் PL-15 ஏவுகணைகள் முதல் தடவையாக இந்தியா பாகிஸ்தான் போரில் தான் ஈடுபடுத்தப்பட்டன. இந்திய மற்றும் பாகிஸ்தான் ஆதாரங்களின் கூற்றுகள் முரண்படுகின்றன என்பது இன்னமும் உண்மைதான். மேலும் இந்த போர் விமானங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன, அவை ஒட்டுமொத்தமாக எவ்வாறு செயல்பட்டன என்பதற்கான உறுதியான சான்றுகள் மழுப்பலாகவே உள்ளன. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட விமான போர் தொடர்பான படங்கள் சாத்தியமான துப்பாக்கி சூடு பற்றிய கூற்றுக்களுடன் சரிபார்க்கப்படாதவையாக கருதப்பட வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரிய அளவிலான தாக்குதல்கள் மற்றும் தகவல்கள் நடவடிக்கைகள் சமூக ஊடகங்களில் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தகவல்களையே கொண்டுள்ளன. யாராவது ஏதாவது ஆதாரங்களை காண்பிக்காவிட்டால் இது இன்னமும் சில காலத்திற்கு இப்படியே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடியதெல்லாம் பாகிஸ்தான் விமானப்படையின் J-10C விமானம் PL-15 ஏவுகணைகளை ஏவி பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் விமானத்தை வீழ்த்த முடியுமா என்பதை பார்ப்பதுதான். பாகிஸ்தானிய ஊடகங்களை பொறுத்தவரை J-10C ஒரு தனித்துவமான செயல்திறன் கொண்ட விமானமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. சீன ஊடகங்களும் அதே வர்ணனையை செய்கின்றன. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரில் மட்டுமல்ல, அதற்கு வெளியேயும் தாக்கங்களை வைத்திருக்கிறது. காரணம், J-10C விமானம் PL-15 ஏவுகணை ஆகியவை சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவத்தின் விமானப்படையிலும் பாவனையில் உள்ளன. அதனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு போர் தொடங்கினால் இந்த சேர்க்கையை அந்த போரிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அத்துடன் சீனா இப்போது J-10C விமானம் PL-15 ஏவுகணை ஆகியவற்றை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் கடுமையாக ஈடுபடுகிறது. அதனால் இந்தியா பாகிஸ்தான் போரில் J-10C விமானம் PL-15 ஏவுகணை ஆகியவற்றின் செயல்திறன் பற்றிய வர்ணனைகள் அவற்றின் ஏற்றுமதி வர்த்தகத்திற்கும் உதவலாம். இன்றைய தேதியில் J-10C விமானங்களை சீனாவுக்கு வெளியே இயக்கும் ஒரே ஒரு நாடு பாகிஸ்தான் தான். பொதுவாகவே ஒரு போரில் இருந்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வரம்புகள் உள்ளன. போர்த்தளங்களில் புதிய ஏவுகணை, சென்சார் மற்றும் நெட்வொர்க்கில் தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் மேம்படுத்தல்கள் எந்த திசையிலும் சமநிலையை சாய்க்கக்கூடும். அதே நேரத்தில் நவீன விமான போர் என்பது போர் விமானம் மற்றும் அது ஏவும் ஏவுகணை பற்றியது அல்ல. நவீன விமான போர் என்பது போர் விமானம், அது ஏவும் ஏவுகணை ஆகியவற்றுடன் நெட்வொர்க்கிங் பயிற்சி, ஆயுத சமநிலை, மின்னணு போர் தந்திரோபாயங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த ஆயுதங்களின் காக்டெயிலை பற்றியது. அதிகாரிகளும் அதிகாரப்பூர்வமற்றவர்களும் குறைந்தபட்சம் சில தாக்குதல்களிலாவது J-10C மற்றும் PL-15 கலவை இருந்தது என்று கூறியுள்ளனர். இந்த போரில் இந்தியாவின் சில பகுதிகளில் குறைந்தது 2 PL-15 ஏவுகணைகள் தரையில் கண்டுபிடிக்கப்பட்டன. அதை ஆதாரமாக வைத்து PL-15 ஏவுகணைகள் சுடப்பட்டதாக நமக்கு தெரியும். அதற்காக ரஃபால் விமானம் PL-15 ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று அர்த்தமல்ல. இப்போதைக்கு இந்திய விமானம் வீழ்த்தப்பட்டது என்பதை இந்திய விமானப்படை உறுதி செய்தால் கூட அதை J-10C விமானத்துடன் இணைக்க எதுவும் இருக்கிறதா என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. மறுபுறம் இந்திய பிரதேசத்தில் மீட்கப்பட்ட PL-15 ஏவுகணைகளின் சிதைவுகள் J-10 சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையான ஈடுபாட்டை குறிக்கின்றன. காரணம், PL-15 ஏவுகணைகளை பொருத்தக்கூடிய விமான ரகங்கள் J-10C, J-16, J-20 மற்றும் J-11B ஆகியவை மட்டுமே. இவற்றில் J-10C தவிர்ந்த எந்த விமானமும் பாகிஸ்தானிடம் கிடையாது. அதனால் இந்தியா பாகிஸ்தான் போரில் J-10C விமானம் ஈடுபடுத்தப்பட்டது என்று எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் போரில் அந்த விமானம் என்ன செய்தது என்பது தெரியாது. விளைவுகள் எதுவாக இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் போரில் J-10 மற்றும் PL-15 போர் பயன்பாடு சீனாவுக்கு அதன் சொந்த வன்பொருளின் செயல்திறன்கள் பற்றிய நிகழ்நேர போரில் முக்கிய தரவுகளை வழங்கும். வழக்கத்தை விட மிகவும் சிக்கலான மற்றும் சவாலான சூழ்நிலைகளில் அவர்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு இது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை இது போர் விமானங்களை பற்றியது மட்டுமல்ல, ஏவுகணைகள், ரேடார் அமைப்புகள் மற்றும் மின்னணு போர் திறன்கள் முதல் செயற்கைக்கோள் அமைப்புகள் வரை பாகிஸ்தான் ராணுவத்தின் முழு தொழில்நுட்ப முதுகெலும்பை பற்றியது. சீன வலைப்பதிவுகளில் உள்ள பல்வேறு விமான போர் கூற்றுக்கள் குறிப்பாக J-10 திறன்களை மதிப்பீடு செய்ய ஊக்குவித்துள்ளன. இந்தியாவுடனான சமீபகால விமான போர்களில் பாகிஸ்தான் J-10C விமானங்களை விரிவாக பயன்படுத்தியதாகவும் அதே நேரத்தில் அதன் அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை போரில் இருந்து விலக்கி வைத்ததாகவும் சீன ஊடகங்களில் கூற்றுக்கள் உள்ளன. அதில் அரசியலும் இருக்கலாம்.
F-16 விமானங்கள் மற்றும் அவை இயக்கும் ஆம்ராம் ஏவுகணைகள் ஜேடன்சி விமானத்திலிருந்து PL-15 ஏவுகணை ஏவலை விட குறைவான தாக்குதல் வீச்சை கொண்டுள்ளன. பாகிஸ்தான் ஊடகங்களில் குறைந்தபட்சம் ஒரு உறுதிப்படுத்தப்படாத அறிக்கையின்படி பெயர் வெளியிடாத ஆதாரங்களை மேற்கோள் காட்டி போரின் போது PL-15 ஏவப்பட்ட மிக தொலைவு ஷாட் 98 நாட்டிக்கல் மைல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 98 நாட்டிக்கல் மைல் சுமார் 112 மைல் அல்லது 180 கிலோமீட்டர். ஏற்றுமதி செய்யப்படாத PL-15 ஏவுகணை பொதுவாக அதிகபட்சமாக 124 மைல்கள் தூரம் வரை செல்லக்கூடியதாக மதிப்பிடப்படுகிறது. அந்த ஏவுகணை சீன விமானப்படையின் பாவனைக்கு மட்டுமே. ஏற்றுமதி செய்யப்பட்ட PL-15 ஏவுகணை PL-15E என்ற குறியீட்டுடன் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. PL-15E இல் E என்ற எழுத்து எக்ஸ்போர்ட் அல்லது ஏற்றுமதி என்பதை குறிக்கிறது. இந்த PL-15E ஏவுகணை தான் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. இதன் அதிகபட்ச தாக்குதல் வீச்சு 145 கிலோமீட்டர் மட்டுமே. இதை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் ஊடகங்களில் குறிப்பிடுவது போல 98 நாட்டிக்கல் மைல் அல்லது 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை வீழ்த்த முடியாது. உறுதி செய்யப்படாத ஊடக தகவல்களில் இதுபோன்ற முரண்பாடுகள் காணப்படுகின்ற என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். மற்றொரு விஷயம், PL-15 ஏவுகணையின் பாகங்கள் இந்திய பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக, அந்த ஏவுதல் ஒரு தற்காப்பு நடவடிக்கை காரணமாக கீழே வீழ்ந்திருக்கலாம். அதாவது பாகிஸ்தான் விமானம் ஏவிய PL-15 ஏவுகணையை இந்திய விமானம் ஏவிய ஏவுகணை ஒன்று வானில் வைத்து சுட்டு வீழ்த்தி இருக்கலாம். அதனால் பாகிஸ்தான் விமானம் ஏவிய PL-15 ஏவுகணை இந்தியாவில் உள்ள இலக்கை அல்லது விமானத்தை தாக்கியது என்று அடித்துச் சொல்ல முடியாது. இப்போது திரையில் தெரியும் படத்தை பாருங்கள். இது கடந்த வார மோதல்களின் போது இந்திய பிரதேசத்தில் வீழ்ந்த PL-15 ஏவுகணையின் புகைப்படம். இது ஒப்பீட்டளவில் அப்படியே முழுமையாக காணப்படுகிறது. நீண்ட தூர ஏவல் ஏவுகணை முழுமையாக காணப்படுவதால் இது இறுதியில் தரையை தாக்கும் போது மிக குறைந்த ஆற்றல் நிலையில் இருந்தது என்பதை குறிக்கிறது. அதாவது அதிவேகத்துடன் போய் தரையில் மோதவில்லை, வேகம் இழக்கப்பட்ட நிலையில் தரையை தொட்டுள்ளது. அதன் அர்த்தம் இது இலக்கை தாக்கவில்லை, தாக்கி வெடிக்கவில்லை, சுட்டு வீழ்த்தப்படவும் இல்லை. இந்த ஏவுகணையை வைத்துக் கொண்டு சில ஊடகங்கள் பாகிஸ்தான் ஏவிய PL-15 ஏவுகணை இந்திய ரஃபால் விமானத்தை வீழ்த்தியது என்று வர்ணிப்பது அவர்களுக்கு ஏவுகணைகள் பற்றிய புரிந்துணர்வு கிடையாது என்பதை காட்டுகிறது. வேறு சில ஊடகங்கள் இந்திய ரஃபால் விமானங்களை வீழ்த்த பாகிஸ்தானிடம் சரியான ஆயுதம் கைவசம் உள்ளது என்று குறிப்பிட்டன. அதுவும் தவறு. பாகிஸ்தானின் ஜேடன்சி விமானம் ஏவிய PL-15 ஏவுகணை ஒருவேளை ரஃபால் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தால் கூட அந்த ஏவுகணை எப்போதும் ரஃபால் விமானத்தை சுட்டு வீழ்த்தும் என்று அர்த்தமில்லை. காரணம், இங்குள்ள முக்கிய அம்சம் என்னவென்றால் இதுவரை காலமும் பாகிஸ்தானிடமிருந்து அதிசக்தி வாய்ந்த வான் ஏவுகணை அமெரிக்க தயாரிப்பு ஆம்ரான் ஏவுகணைகள். அது அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களில் வைத்து ஏவப்படும் ஏவுகணை. ஆம்ராம் எவ்வாறு செயற்படுகிறது என்பதை பற்றி இந்தியா மிகச்சிறந்த புரிதலை வைத்திருக்கிறது. எனவே போரில் முதல் தடவை பயன்படுத்தப்பட்ட PL-15E ஏற்றுமதி மாதிரியுடன் ஒப்பிடும் போது இந்தியாவில் அதை பற்றி குறைவாகவே அறியப்பட்டிருக்கலாம். இனி PL-15E ஏவுகணைக்கான எதிர் நடவடிக்கைகளை இந்தியாவால் சிறப்பாக மேம்படுத்த முடியும். அதுவும் இப்போது PL-15E ஏவுகணை ஒன்று இந்தியாவிடம் முழுமையாக அகப்பட்டுள்ளது. இதை வைத்துக் கொண்டு PL-15E ஏவுகணைக்கான எதிர் நடவடிக்கைகளை இந்தியாவால் சிறப்பாக மேம்படுத்த முடியும். பொதுவாகவே ரஃபால் விமானத்தில் உள்ள மின்னணு எதிர் நடவடிக்கைகள் அமைப்பு மற்றும் ரேடார் எச்சரிக்கை பெறுநரின் திறன் ஆகியவற்றின் செயல்பாடு உள்வரும் ஏவுகணைகள் தேடுபவரை கண்டறிந்து அல்லது ECM மூலம் ஏவுகணை தோல்வி சூழ்ச்சிகளின் செயல்திறனை கண்டறிந்து அதை தாக்கி வீழ்த்துவது. இந்திய ரஃபாலின் ECM ஆம்ரான் ஏவுகணையை கண்டறியும் விதத்தில் உள்ளது. அதாவது ஆம்ராம் அல்லது அதைவிட செயல்திறன் குறைந்த ஏவுகணை இந்திய ரஃபால் விமானம் கண்டறியும். இனி அதை PL-15E ஏவுகணையை எதிர்கொள்ளும் வகையிலும் செட் பண்ண முடியும். பதிலடி கொடுக்கும் திறன் PL-15 உடன் ஒப்பிடும் போது ஆம்ராமில் குறைவாகவே உள்ளது. ஏனெனில் பாகிஸ்தான் பயன்படுத்தும் ஆம்ராம் ஏவுகணைகள் பழையவை. அவை AIM-260 மற்றும் AIM-174B ரக ஆம்ராம் ஏவுகணைகள். இப்போது புதிய ரக ஆம்ராம் ஏவுகணைகள் சார்லிஸ் மற்றும் AIM-120D3 ஆகியவை அதிக செயல்திறன் வாய்ந்தவை. ஆனால் அவை பாகிஸ்தானிடம் கிடையாது அல்லது அதிகாரப்பூர்வமாக கிடையாது. PL-15 ஏவுகணையின் முக்கியத்துவம் என்னவென்றால் சீனா உள்நாட்டு வான் ஏவுகணைகளை சொந்தமாக தயாரித்தது இதுவே முதல் தடவை. அதற்கு முன் சீனா தயாரித்த உள்நாட்டு வான் ஏவுகணைகள் எல்லாமே ரஷ்யா மற்றும் சோவியத் அசல்களின் நகல்கள். அதனால் அவை பற்றிய இந்தியாவுக்கு ஒரு தெளிவான புரிதல்கள் உண்டு. PL-15 ஏவுகணைகள் ரஷ்ய மாற்றுதல்களை விட குறிப்பிடத்தக்க விதத்தில் மாறப்பட்டு இருக்கலாம். இப்போது இந்தியாவுக்கு சீன PL-15 ஏவுகணையின் இயக்கவியலை புரிந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. சீனர்கள் நீண்ட காலமாக அடிப்படையில் பின்தொடர்பவர்களாக இருந்தனர். அதாவது அசலை பின்தொடர்ந்து நகல் தயாரிப்பவர்கள்.
அவர்கள் ரஷ்ய ஆயுதங்களுக்கான வாடிக்கையாளர்களாக இருந்தனர் அல்லது அடிப்படையில் மேற்கத்திய அமைப்புகளின் குளோன்களை தங்களால் இயன்றவரை உற்பத்தி செய்து வந்தனர். அவை இஸ்ரேலிய தயாரிப்பு பைத்தோன் குளோன்கள், அமெரிக்க தயாரிப்பு AIM-9 சைட்பைண்டர் குளோன்கள் அல்லது AIM-7 ஸ்பாரோ குளோன்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள ரஃபால் விமானத்தில் தடுப்பு உண்டு. PL-15 வேறுபட்டது, ஆனால் சுட்டு வீழ்த்த முடியாத ஆயுதம் அல்ல.